என்னதான் கேள்வி மக்கள் கேட்கறது? பேப்பர் லீக், அதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி கொடு. இளைஞர்கள் இறந்திருக்கோம். வருஷம் பூரா வருஷக்கணக்கில் படிச்ச இளைஞர்கள், தகுதி உள்ள இளைஞர்கள், அப்பா அம்மா வேலை விட்டு எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளைகள் லீக் பண்ணிட்டு எப்படி லீக் ஆகும்? பார்க்க மாட்டீங்களா? இவனுங்க என்ன என்ன ஹிட்லர் பண்ணானோ அதுதான் இவனுங்க பண்ண. முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்க, கேள்வி கேட்கறவங்க மேல தூர்வாரி போடுறது. அவனுக்கு கல்வி இருக்குது 2 நாள் வேணும், இவன் ஆன்டி நேஷனல். ஸோ தே வில் கிரியேட் அ பப்ளிக் கன்சர்ன். இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கையில எடுத்துக்கிறது, ஜெர்னலிசம் வாங்குறது. இவனுங்களுக்கு நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஐடியாலஜிக்கலி இவங்களோட இல்ல, அவகாசவாதிகள். நம்ம சின்ன வயசுல 2 பேர் சண்டை போட்டு இருந்தான் வில்லேஜ்ல, நான் கோர்ட்டுக்கு போவேன்பா. ஏன்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையை உடைக்கிறான். கோர்ட்டுக்கு போனா நடக்காது. Is Narendra Modi scared for his own chair? He is shit scared. He is shit scared. தெரியுது, தப்பிக்கணும். அயோத்தியால கோயில் கட்டினானுங்க, சுத்தி இருக்கிற 7 தொகுதியிலும் தோத்தானுங்க. மக்களுக்கு தெரியுது. சோ இப்போ வந்து ஜெயிச்சு வரல, மேனிபுலேஷன், நம்பர் கேம். இப்ப அதுக்கு லாஸ்ட் டைம் மெஜாரிட்டி இல்ல அந்த பில் பாஸ் பண்றதுக்கு. அந்த டிஎம்சியை உடைச்சு டிஎம்சி எடுத்துப்பானுங்க, இப்படி எடுத்துப்பானுங்க, மறுபடியும் அந்த மெஜாரிட்டிக்கு வர ட்ரை பண்ணுவானுங்க. சோ உங்களுக்கு கிளியரா தெரியுது, மக்களோட ஆதரத்துல இந்த கவர்மெண்ட் நிக்கலாங்க. 80% of media is sold. Everything is there. And பேச வேண்டிய பயந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க பெரிய பெரிய நடிகர்கள், பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஸோ மக்களுக்கு பாவங்க மக்கள். பிளஸ் இந்த நரேந்திர மோடி கவர்மெண்ட் இன்னொன்னு பாருங்களேன், மக்களுக்கு வந்து மூச்சு வாங்காத அளவுக்கு பிஸியா வச்சுட்டாங்க. தட் இஸ் வாட் தே டு. வணக்கம். கடந்த 21 நாட்களாக இந்த நாட்டு மாணவர்களுக்காக 59 நபரான ஒரு எஜுகேஷனிஸ்ட், ஒரு சயின்டிஸ்ட், ஒரு இனோவேட்டர் உண்ணாவிரதத்தில் அமர்ந்திருந்தார். இன்று காலை கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணி இருக்கும் டெல்லியில அவர் அமர்ந்திருந்த அந்த இடத்திலிருந்து அவரை வலுக்கட்டாயமாக எடுத்து சென்ற காட்சிகள் உங்களுடைய சோசியல் மீடியா வழியாக, டெலிவிஷன் மீடியா வழியாக உங்களிடம் வந்தது. இதை பற்றி பல்வேறு டெவலப்மெண்ட்களும் நடந்திருக்கிறது. சோனமாக் அவர்களை தொடர்ந்து இப்போ அபிஜித் தீப்கே அந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளார். இந்த போராட்டம் தொடங்கிய நாள்ல இருந்து மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் கொடுத்த நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நடந்த இந்த டெவலப்மெண்ட், இதை பற்றி உங்களுடைய முதல் கருத்து? நாடகம். பிளாட் கிளியரா தெரியுதுல்ல. இளைஞர்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ரைட். சோனங் வாங்சுக்ங்கிற ஒரு மிகப்பெரிய மனிதன், ஒரு நாட்டோட மனசாட்சியா வந்து நிக்கிறாரு. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிஐஎல் போடுவீங்க, கோர்ட்ல கவர்மெண்ட் டாக்டர்ஸ் போயிட்டு இருப்பாங்கன்னு பேசுவாங்க. காலையில கமிஷனரை சேஞ்ச் பண்ணுவீங்க, பெட்ஷீட் வாங்கி வச்சுப்பீங்க, மூடிக்கிட்டு தூக்கிட்டு போவீங்க. என்ன நாடகம் இது? மான்சூன் செஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த போராட்டம் எல்லா இடத்துலயும் பறந்துட்டு இருக்கு. அப்போ உன்னுடைய பயத்தை காட்டுது இல்லையா? அதாவது கேள்வி கேட்டா ஒரு கவர்மெண்ட் வந்து பேசுவீங்களா, பேச்சுவார்த்தை தொடங்குவீங்களா, அரெஸ்ட் பண்ணுவீங்களா? உங்ககிட்ட இருக்கு, உங்ககிட்ட கோர்ட் இருக்கு, உங்ககிட்ட போலீஸ் இருக்கு, உங்ககிட்ட இப்ப பெட்ஷீட்டும் இருக்கு. எதை மூடுறீங்க? உங்க அசிங்கத்தை தான் மூடிக்கிட்டு இருக்கீங்க, உங்க பயத்தை தான் மூடிக்கிட்டு இருக்கீங்க. இது தொடரும். எத்தனை பெட்ஷீட் வாங்குவீங்க நாட்டுல? இந்தியா முழுக்க என்ன டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு போய் பெட்ஷீட் வாங்கிட்டே இருப்பீங்களா? இது வெற்றி தோல்வி இல்ல, மக்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கு. என்னதான் கேள்வி மக்கள் கேட்கறது? பேப்பர் லீக், அதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி கொடு. இளைஞர்கள் இறந்திருக்கோம். வருஷம் பூரா வருஷக்கணக்கில் படிச்ச இளைஞர்கள், தகுதி உள்ள இளைஞர்கள், அப்பா அம்மா வேலை விட்டு எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளைகள் லீக் பண்ணிட்டு எப்படி லீக் ஆகும்? பார்க்க மாட்டீங்களா? இந்த மாதிரி லீக் பண்ணிட்டு நாளைக்கு வந்து ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு தகுதி இல்லாதவன் வந்து ஆபரேஷன் பண்ணுவான் இந்த நாட்டுல. ஒரு பிரிட்ஜ் கட்ட முடியாத இன்ஜினியர் இந்த லீக் பேப்பரை படிச்சுட்டு வந்து கட்டுவான். எல்லாரையும் பாதிக்கும். இது அரசியல் போராட்டம் இல்ல, மக்களோட கேள்வி. அதுக்கு பதில் கொடுக்க மாட்டீங்க.
சார், அரசாங்கத்துடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியே வந்திருக்கு. சோனம் வாங்சு அவர்களுடைய ஹெல்த் கன்சர்னாக டெல்லி ஹைகோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் பெறப்பட்டு அந்த ஹைகோர்ட் ஆர்டரை நாங்க இப்ப சரி பார்த்திருக்கோம். கடந்த 21 நாட்களாக ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏ, லீவ் பொலிட்டீஷியன்ஸ், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து கூட யாருமே அங்க போய் வரமாட்டாங்க. இல்ல, இவங்க வந்து மணிப்பூருக்கு போல. விவசாயிகள் 100 நாள் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போய் உட்கார்ந்தானுங்க, வந்தானுங்க. இந்தியா மொத்தம் விவசாயிகளே வந்தானுங்க. அவங்க என்ன பண்ணாங்க? வாட்டர் பாம்பு தானே அடிச்சிங்க. ரெசிலர்ஸ், பெண்கள் தெருவுல நின்னாங்க. இதைதானே பண்ணீங்க. 24 இல்லாதது ஒரு பிஏஎல் போடுங்க. நாடகம் தெரியாதா? உங்களுடைய முதல்வர் நாட வந்து இருக்கிற மகாபிரபு மன்னர் அவர் நடிகரா இருக்கலாம். நீங்களும் ஸ்கிரிப்ட் எழுதுவீங்களா? இப்படி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. வந்து உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவீங்களா? என்ன கேட்பீங்களா? என்ன பிரச்சனை? அதுக்கு பதில் கொடுப்பீங்களா? நடந்திருக்குல்ல ஊழல். ஊழல் நடக்கலன்னா வேற. இது ஏதோ அரசியல் கட்சியோட போராட்டம் இல்ல. மக்கள் கேட்கிறாங்க, இளைஞர்கள் கேட்கிறாங்க. அவ்வளவுதானே. கரெக்ட். இது யூசிங் அத்தாரிட்டி. ஏன்னா 21ல இருந்து செஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி இது நடக்கக்கூடாது. அதுக்கு வெயிட் பண்ணுவீங்க. உடையுவாங்களா? உடையிற போராட்டம் இல்லை இது. இது மனசாட்சியோட போராட்டம். இன்னைக்கு பெங்களூர் யூனிவர்சிட்டியில எங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இன்னைக்கு உண்ணாவிரதம் உட்காந்துருக்காங்க. தூக்கிட்டு போவீங்களா பெட்ஷீட்டு? இளைஞர் எல்லா இடத்துலயும் உட்காருவாங்க. இன்னும் எத்தனை சோனம் வாங்சுவை பெட்ஷீட் போட்டு தூக்கிட்டு போக முடியும் என்கிற ஒரு சவால் இன்னைக்கு அரசாங்கத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. ஆமா இல்லையா? இதான் முறை. இதுதான் முறையா? மூடுறது தான் முறையா? மறைக்கிறது தான் முறையா? அணக்கிறது தான் முறையா? இல்ல. கேள்விக்கு பதில். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. சார், கடந்த 12 ஆண்டுகளாக நீங்க பார்த்தீர்கள்னா நரேந்திர மோடியின் அந்த அரசாங்கம் ஒரு பயத்தை உருவாக்கி இருக்கிறது. இந்த பயம் மக்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் சினிமா ஸ்டார்ல இருந்து தொடங்கி, சுப்ரீம் கோர்ட்ல இருந்து தொடங்கி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பியூரோக்ரசியில இருந்து தொடங்கி, அதாவது இந்த நாட்டில் எங்கெல்லாம் நீதி நியாயம் கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்த்தோமோ, முக்கியமாக கோதி மீடியா கடந்த 20 நாட்களாக அவர்களை இந்த ஜந்தர் மந்தர் அக்கம் பக்கத்தில் கூட பார்க்க முடியாது. நேற்று காலையிலிருந்து நீங்க பார்த்தீர்கள்னா எல்லா கோதி மீடியாஸுமே அங்க வந்த போதே எங்களுடைய ஜேர்னலிஸ்ட் ஒரு டீம் இருக்கு. நாங்க பேசின அதே விஷயம் தான். ஏதோ இன்னைக்கு அடுத்த 24 மணி நேரத்தில் நடக்க போகும். அது எங்களுக்கு தெரியும். ஆமா. So how Narendra Modi is using all the constitution institutions, 1, 2, media, 3, the fear. This is what they do. நீங்க வந்து அதான் சொல்றேன் உங்களுக்கு, கடந்த காலம் புரியணும். ஆல் கவர்மெண்ட்ஸ் இன் த வேர்ல்டு, உங்களுக்கு வந்து ஒரு சட்டம் இருக்கும், ஒரு போலீஸ் இருக்கும். அது வந்து ஒரு குற்றவாளியை தண்டிக்கிறதுக்கு. ஆனா அதே சிஸ்டம் வச்சு கேள்வி கேட்கறவனை தண்டிக்கிறது நாம வந்து காலகாலமா பார்த்துட்டு இருக்கோம். சாக்ரட்டிஸ்ல இருந்து, கெரிலியோல இருந்து, மண்டேலால இருந்து, செகோவேரால இருந்து, பகத்சிங்ல இருந்து, காந்தியில இருந்து, இதுதான் அதே சிஸ்டம் தான். சோ இவனுங்க என்ன ஹிட்லர் பண்ணானோ அதுதான் இவனுங்க பண்ண. முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்க, கேள்வி கேட்கறவங்க மேல தூர்வாரி போடுறது. அவனுக்கு கழிவு இருக்குது 2 நாள் வேணும், இவன் ஆன்டி நேஷனல். ஸோ தே வில் கிரியேட் அ பப்ளிக் கன்சென்ட். இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கையில எடுத்துக்கிறது, ஜெர்னலிசம் வாங்குறது. இவனுங்களுக்கு நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஐடியாலஜிக்கலி இவங்களோட இல்ல, அவகாசவாதிகள். பிலிம் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணணும், ஆல்ரெடி வல்னரபிள் இண்டஸ்ட்ரி, கோடிக்கணக்கான காசு போட்டிருப்பானுங்க, ஏதோ தவறு பண்ணிருக்காங்க, அங்க பிடிச்சிக்கிறது. வித்துக்கிறவங்களாலதான் இந்த நாடு இப்படி இருக்கு. நான் ரீசெண்டா வந்து ஒரு பிரஸ் மீட்ல சொன்னேன், வித்துக்கிட்டா ஜெர்னலிசம் பண்ண. அதுக்கு ரொம்ப தோல்விடேன். வித்துக்கிட்டதுங்கிறது என்னுடைய கோபம் இல்லை, அதனுடைய ஆதங்கம். இன்னைக்கு ஜட்ஜஸ் வித்துக்கிறானுங்க, லாயர்ஸ் வித்துக்கிட்டானுங்க, ஆர்டிஸ்ட் வித்துக்கிட்டானுங்க, நிறுவனங்கள் வித்துக்கிடுச்சு, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வித்துக்கிட்டானுங்க. இது ஒரு வியாதியா பரவிட்டு இருக்கு. நம்ம யோசிக்க வேண்டாம். இதுதானே நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆட்சி இப்படிதான் செய்யும். நீ இப்படி பண்றானேன்னு நீங்க குற்றச்சாட்ட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கணும்னா இது மட்டும்தான்.
பவருக்கு வந்த பிறகு ஒரு 2-3 ஆண்டு 2 தடவை ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க வந்து மக்களோட இதுல வரமாட்டானுங்க. தெரியும் இனிமே நாங்க போறோம்னு இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி பிடிச்சிப்பாங்க, மீடியாவை வாங்குவாங்க. சரி, நம்ம சின்ன வயசுல 2 பேர் சண்டை போட்டு இருந்தாங்க வில்லேஜ்ல, நான் கோர்ட்டுக்கு போவேன்பா. ஏன்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையை உடைக்கிறாங்க. கோர்ட்டுக்கு போனா நடக்காது. நான் சோனம் வாங்சுக் அவரோட பேசிக்கிட்டு இருந்தேன், நம்ம ரெகுலரா பேசிக்கிட்டு இருப்போம். அவர் சொல்ற என்னோட ஆதங்கம் என்னன்னா பிரகாஷ், ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கனவுகளோட நாட்டுக்காக சேவை செய்யணும்னு படிச்சுட்டு வரான். அவன் மேல பிரஷரை போட்டு சோனம் வாங்சுக் ஒரு டெரரிஸ்ட் எழுதுன்னு சொல்றான். ஒரு நாட்டுக்காக ஒரு இளைஞன் குழந்தைங்க வளர்த்து பல கனவுகளோட ஒரு டாக்டர் ஆவான், அவனுக்கு எஃப்எஸ்எல் ரிப்போர்ட் ராங்கன்னு எழுத சொல்லுவானுங்க. ஒரு வக்கீல பொய்யா பேசுன்னு சொல்றான். ஒரு ஜெர்னலிசம், ஒரு 4th பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி வர்ற ஒரு ஜெர்னலிஸ்ட வாங்குறான், ஒரு கலைஞனை வாங்குறான். இத பத்தி தான் நம்ம யோசிக்கணும். எப்படி இவனுங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம நாடுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் வாட் ஹி வில் டூ. மோடி கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது இது மட்டும் தான். பாருங்க, முந்தா நேத்து வந்து அந்த உண்டியில திருந்தானுங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஹிந்து உண்டிய ஹிந்து திருடினா உனக்கு என்ன பிரச்சனைங்கிறான். இவனுக்கு சாமி கடவுள் நம்பிக்கை இல்ல, பணம் வேணும், பவர் வேணும், அது என்ன வேணாலும். சார், ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு ஆர்டிக்கல் வெளிவந்தது வாஷிங்டன் போஸ்ட் வழியாக. இந்தியா ஹாஸ் மூவ் டுவர்ட்ஸ் ஆட்டோக்ரசி அண்டர் நரேந்திர மோடிஸ் கவர்மெண்ட். ஸோ நிச்சயமாக இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ஒரு சிஸ்டம்ல இருந்து வெளிவந்து ஒரு சர்வாதிகார ஆட்சியை நோக்கி நகர்ந்து விட்டதா? உங்களுக்கு ரொம்ப சிம்பிளுங்க. மன்னர்கள் இருந்த காலத்துல டெமோக்ரசி இந்தியால வந்து தேர்தல் வரைக்கும் மட்டும்தான். அதுக்கப்புறம் இவங்க பதவி பிரமாண ஸ்வீகாரம் பண்ணுவானுங்கல்ல, அதுவும் அந்த பட்டாபிஷேகமும் ஒண்ணுதான். அப்ப சிம்மாசனம், இப்போ நாற்காலி, அவ்வளவுதான். தே வில் பி ஆட்டோக்ராட்டிக். அதுதான் பண்ணிருக்கானுங்க. இந்த ரீசெண்டா நான் சொல்றேன், இப்போ வந்து இது மக்களுக்கு இது எப்ப புரிய வைக்கிற, மக்களுக்கு அவங்க புரிஞ்சாதான் அது நடக்கும். எந்த எதிர்கட்சியும் நரேந்திர மோடியை கீழே இருக்காது, மக்கள் தான் இருப்பாங்க. ஆட்டோக்ரஸி கண்ணுக்கு தெரியுதே. ரீசெண்டா நான் வந்து பேசணும் உங்களோட, ரீசெண்டா ஒரு சென்டர் ஃபார் ஃபினான்சியல் அக்கௌண்டபிலிட்டின்னு ரிசர்ச் பண்றாங்க. அதுல எப்படி மக்களோட டாக்ஸ் மணி நேஷனலைஸ் பேங்க்ல இருக்கோ, இல்ல வேர்ல்ட் பேங்க்ல இருந்து இவங்க வாங்குற கடன், அதானி அம்பானி பெரிய கம்பெனிக்கு கொடுக்குறான விட்ட நாகர்கோவில் நடந்தது இந்த ஸ்டடி. லோவர் மிடில் கிளாஸ்க்கு பேங்க்ல லோன் கிடைக்காது இப்போ. அதனால இன்னைக்கு நாட்டுல பிரைவேட் பைனான்சஸ் மஷ்ரூம் ஆகுறாங்க, வட்டி அதிகம். மக்கள் எல்லாம் வந்து பிகமிங் லோன்ல போயிட்டாங்க இப்போ. இது வெளியில தெரிய மாட்டேன். ஆட்டோக்ராட்டிக் கவர்மெண்ட் இதுதான். நம்மளுடைய பணத்தை நம்மளுடைய பர்மிஷன் இல்லாம எதுல போடுற? லடாக்லயோ அஸ்ஸாம்லயோ பிரிட்ஜ் கட்டுறது தப்புன்னு தெரியுது, நம்ம பர்மிஷன் இல்ல போடுவீங்கல்ல. யூ நீட் மணி, யூ நீட் பவர் டு ஹோல்ட் தீஸ் பீப்புள். வித்துக்கிறவங்க இருக்கிறதுனால அவங்கள வாங்குறதுக்கு பணம் மட்டும்தான் தேவை. ஆட்டோக்ரஸி தான் நடக்கும். சார், இன்னைக்கு நடந்த சம்பவத்தை பார்த்து, இல்ல இதற்கு முன்னாடி இதே ஜந்தர் மந்தர்ல பெண் ரெஸ்லர்ஸ்களை தரதரவென்று இழுத்து சென்றத காட்சி எல்லாம் பார்க்கும்போது, நாட்டுல 100 நாள் உட்கார்ந்தாங்களே விவசாயிங்க. 100 நாட்கள். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நரேந்திர மோடி ஒரு பயத்தில் வாழக்கூடிய பிரதமரா என்கிற ஒரு கேள்வி வருது. அதற்கான காரணம் இருக்கு. எங்கெல்லாம் நாம் அக்கௌண்டபிலிட்டி கேட்கிறோமோ, எங்கெல்லாம் எதிர்கட்சிகள் அல்ல மக்கள் கூட்டம் குவிகிறதோ, அந்த இடத்தில் நரேந்திர மோடியுடைய பயம் மிகப்பெரிய அளவில் தெரிகிறது. நீங்க பார்த்தீர்கள்னா, இன்னைக்கு சோனம் வாங்சுடைய இந்த போராட்டம் வெற்றி பெற்று நாளைக்கு தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷனை வாங்கிட்டால் அடுத்த ரெசிக்னேஷன் கோரிக்கை ஒரு பட்டியல் இருக்கு. பண்ண மாட்டானுங்க. ரெசிக்னேஷன் ஏன் கொடுக்க மாட்டானுங்க? அப்போ ஒரு பெஞ்ச்மார்க் ரெடி பண்றீங்க, இந்த கவர்மெண்ட்டுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்குன்னு. இன்னொரு 100 ரெசிக்னேஷன் கொடுக்க வேண்டி வரும்ல. ரைட். எஸ், அதனாலதான் கொடுக்க மாட்டாங்க. இஸ் நரேந்திர மோடி ஸ்கேர்ட் ஃபார் ஹிஸ் ஓன் சேர்? He is shit scared. He is shit scared. தெரியுது, தப்பிக்கணும். நீங்க பாம்பேல தாராவின்னு ஒரு ஸ்லம் இருக்கும், அங்க அண்டர்வேர்ல்ட் தான் எப்படி தப்பிக்குமா தெரியுமா? போலீஸ் வந்தா மக்கள் எல்லாம் ரோட்ல தூங்குவாங்க எப்படி, அந்த மாதிரி நாடையே யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அவரு.
ம். சார், கடவுள் இரண்டு பேரு, சாமி பேரு, தர்மம் பேருன்னு சொல்லி அததான் வச்சுக்கிட்டு இருக்காரு. அது எப்படி விளங்குதோ போயிடுதுன்னு தெரியுது. அது யூனிவர்சிட்டி இஸ் ஃபாலோயிங். ம். பயந்தவன் தாங்க பவரை யூஸ் பண்ணுவான். ம். ஒரு கோழை தான் பவரை யூஸ் பண்ணுவான். இல்லைன்னா உட்கார்ந்து பேசுவான், ம். கேள்விக்கு பதில் சொல்லுவான். இந்த ரெஜீம் இதற்கான ஒரு நீண்ட நாள் கனவெல்லாம் நல்ல இருக்கு. வார்த்தை ரெஜிம், ஆமா. அதுதான். 2047 வரை எங்களை யாரும் அசைக்க முடியாது என்கிற ஒரு கனவுல அவர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதற்கான பல அடித்தள வேலையெல்லாம் பார்த்துட்டாங்க. முக்கியமா நீங்க பார்த்தீர்கள்னா இன்னைக்கு பிஜேபி எதிர்க்கிறதற்கு எந்த அரசியல் கட்சியாலும் முடியாது. பணம் வழியாக அவங்கள்ட்ட அந்த அளவுல பணம் இருக்கு. ரெண்டாவது, எங்கெல்லாம் பணம் இருக்கோ அதை பற்றி நீங்க அக்கௌண்டபிலிட்டி கேட்டாலோ இல்ல அக்கௌண்ட்ஸ் கேட்டாலோ இல்ல இதை நாங்க கொடுக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா ராமர் கோவிலை கூட அவர்கள் ஒதுக்கி விட்டு வைத்து விட்டார்கள். ஆர்டிஐக்கு கீழே ராமர் கோவில் வராது. பிஎம் கேர் ஃபண்ட் வராது, பிஎம் கேர்ஸ் வராதுங்கிறாங்க. சோ உங்களுடைய எலக்ட்ரால் பாண்ட் வராது. எஸ், சோ எங்கெல்லாம் ஒரு பிரிட்ஜ் விழுந்தது பாத்தீங்களா, அந்த இது சுரங்கம் இப்ப மகாராஷ்டிரால. ஆமா, அது யார் 17,000 கோடி கான்ட்ராக்ட் ரூபாய். தெரியுமா? அது யாரு கொடுத்த கான்ட்ராக்ட் தெரியுமா? இதுக்கு முன்னாடி ராக் மைனர்ஸ் போய் இதுல போனாங்க பாருங்களேன், அதே கான்ட்ராக்டர் ம். 55 கோடி எலக்ட்ரால் பாண்ட் கொடுத்திருக்கான். ம். இதை விட பச்சை வாழ முடியுமா யாராவது? So how do you see our country and where it is going? people only people can pull out. But நான் எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்றேன், ம். அரசியல் யார் பண்ணணும்? ம். மக்கள் பண்ணணும். இவனுங்க வேலை பார்க்கணும். ம். இவனுங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மள வேலை பார்க்க சொல்லிட்டு இருக்காங்க. பட் அந்த மக்களையே இல்ல எவ்வளவு நாள் பயமுறுத்துவீங்கன்னு கேக்குறேன். ம். ஆமா, உங்களுக்கு பணம் இருக்கு, காசு இருக்கு, வித்துக்கிட்டவங்க இருக்கானுங்க. ம். எவ்வளவு நாள்? இட் இஸ் ஹிஸ்டரி ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன். ம். எவ்ரி டைம் ம். ஹிட்லர் could not survive, ம். முசோலினி could not survive, சதாம் ஹுசைன் could not survive. இந்த காயங்கள் ஆயிட்டே இருக்கும். ம். they are not permanent, they will go. ஆனா என்ன, நிறைய காயங்கள் இருக்கும், அவ்வளவுதான். they will go. என்னுடைய ஆதங்கம் அது இல்ல. ம். பிஜேபி போவோம், ம். அது மக்கள் தள்ளி விடுவானுங்க தாங்க முடியாம. ஆனா தள்ளி விடுற அந்த எலிமெண்ட்ல அறிவோட அடுத்த ஆல்டர்னேட்டிவ் சூஸ் பண்ணுவாங்களா? ம். அதுக்கு இன்னொரு 20 ஆண்டு வேணும், இன்னொரு 20 ஆண்டு வேணும். டெமோக்ராட்டிக் வழியில் பிஜேபி வெளியேறுமா? எலெக்ஷன் ப்ராசஸ் வழியில பிஜேபி போகுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, மக்கள் தான் தள்ள முடியும். அப்போசிஷன் பார்ட்டிஸ் will not make government fall. எழுதி வச்சுக்கோங்க. பட் மக்கள் கையில் இருக்கக்கூடிய ஓட்டுரிமையும் பறிச்சுட்டாங்க இல்லையா, எஸ்ஐஆரை வச்சு. that is why they are doing SIR பாருங்க. அது எல்லாமே ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு. ஒரு கோர்ட் அவங்க கையில இருக்கு, லாயர்ஸ் அவங்க கையில இருக்கு, சிஸ்டம் அவங்க கையில இருக்கு, கோயில்கள் அவங்க கையில இருக்கு. எலெக்ஷன் ஆஃப் ஜஸ்ட் ரிமூவ் ஓட்ஸ். எங்க ஓட்டு வரதை எடு, அதுக்குள்ள போ. அப்படிதான் இவங்க. நீங்க கரெக்டா பிஜேபியை பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த வாட்டி ஜெயிச்சாங்கல்ல, 400 பாருன்னு சொன்னாங்க. நீங்க தெளிவா புரிஞ்சுங்க, 240 தான் ரீச் ஆனானுங்க. இங்க பவன் கல்யாணம், சந்திரபாபு நாயுடு, நிதிஷ் இல்லைன்னா, 2 கிரச்சஸ் இல்லைன்னா நடக்க முடியாது அவனால. he is not an elected government at all now. Actually இது நம்பர் கேம் தான் ஆட முடியும் அவனாங்களா, பிகாஸ் மக்கள் கொடுக்கல. நரேந்திர மோடியோட மார்ஜின் ஆஃப் வின் பாருங்களேன். ப்ரீவியஸ் எலெக்ஷன் 5 lakh ஓட் மார்ஜின், இந்த வாட்டி ஒன்லி 1.5 lakh. அயோத்தியால கோயில் கட்டினானுங்க, சுத்தி இருக்கிற 7 தொகுதியிலையும் தோத்தானுங்க. மக்களுக்கு தெரியுது. சோ இந்த இப்போ ஜெயிச்சு வரல அவன். மேனிபுலேஷன், நம்பர் கேம். இப்ப அது லாஸ்ட் டைம் மெஜாரிட்டி இல்ல அந்த பில் பாஸ் பண்றதுக்கு, அந்த டிஎம்சியை உடைச்சு டிஎம்சி எடுத்துப்பானுங்க, இப்படியே எடுத்துப்பானுங்க, மறுபடியும் அந்த மெஜாரிட்டிக்கு வர ட்ரை பண்ணுவானுங்க. சோ உங்களுக்கு கிளியரா தெரியுது, மக்களோட ஆதரத்துல இந்த கவர்மெண்ட் நிக்கலங்க. ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளியை நீங்க தொட்டிருக்கீங்க சார். அப்கி பார் 400 பார்னு சொன்னாங்க, 240 வந்தது, 293ல போனாங்க. இன்னைக்கு இப்போ நீங்க கரண்ட் ஸ்டேட்டஸ் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட they are touching 340.
by breaking all possible regional ட்ரை political பண்ணிட்டு parties. இருக்கானுங்க. Yeah, அதுக்கு they're இன்னும் trying. நீங்க தெளிவா நீங்க வந்து அட்லீஸ்ட் டிஎம்கேயோ அகிலேஷ் யாதவ் வாங்கிட்டாங்கன்னா பண்ணிடுவானுங்க. பண்ணிடுவாங்க, ரைட்? ஸோ அப்படி அந்த பண்ணாலும் மாதிரி ஒரு 8-9 ஓட்டு இருக்கு பண்ணும். ஸோ நீ என்ன சொல்லிட்டு இருக்க, இவனுக்கு வித்துக்கிறாங்களோ இல்லையோங்கிறது அப்புறமா. ம். தே ஆர் நாட் ஹியர் பிகாஸ் ஆஃப் பீப்புள்ஸ் மேண்டேட்னு நமக்கு புரியணும். மக்களோட மேண்டேட்ல அவனுங்க எல்லாம் அந்த 240லயும் கிட்டத்தட்ட 50-60 மார்ஜின்ஸ் பாருங்க, அங்க நடந்த ஊழல பாருங்க எலெக்ஷன்ஸ்ல. தே ஆர் ஆக்சுவலி 180, 175 அத்தனை அவ்வளவுதான். It is a terrible loss. But because of ED, PD, கேடிகள் எல்லாம் surviving, அதனாலதான் SIR. They want to bring 4000 EVM மிஷின்ஸ் ஒரே நாள்ல கொளுத்துட்டாங்கன்னா இந்த நாட்டுல நடக்குதுன்னா என்ன பண்ணலாம்? 7 ஃப்ளோர்ஸ்ல இருக்கிற பிரதானோட எஜுகேஷன் மினிஸ்டரோட ஃபைல் அவன் டேபிள் மேல இருக்கிற மட்டும் தான் பர்ன் ஆகுதுன்னா how they are using this? How are they using the system? So மக்களுக்கு புரிய வேண்டியது, நமக்கு புரிய வேண்டியது, they are not there because of people's mandate. சார், காலையில இருந்து நீங்க பல பேர்கிட்ட பேசியிருப்பீங்க இன்னைக்கு நடந்த அப்டேட்ஸ்களை பற்றி. இதற்கு மேல் இந்த போராட்டத்தை எப்படி நீங்க பாக்குறீங்க? எந்த பக்கம் இது? ஓகே, வெற்றி, இதுதான் வெற்றி. தொடர்ந்து போராட்டம் இருக்கு இல்லையா, இந்த விளைவுகள் தான் வெற்றி. அவனை பெட்ஷீட் எடுக்க சொன்னீங்கல்ல, அவன் பெட்ஷீட் எடுத்துட்டு வர வேண்டியதா போச்சே, நேரடியா வர முடியலையே. ஒரு PIL போட்டு ஒரு கமிஷனரை மாத்தி காலங்காத்தால பெட்ஷீட் எடுத்துட்டு போறான்ல, அசிங்கமாயிட்டு இருக்கிறது அவனுங்க தான். எவனோ ஒருத்தன் கேட்க ஹூ இஸ் சோனம் வாங்சுக் வந்துறான்ல, அங்கதான் தெரியுது. So this will continue. நீங்க நிறுத்த முடியாது. சோசியல் மீடியா சும்மா பாருங்க, பாடல் பாடிட்டு இருக்காங்க யங்ஸ்டர்ஸ், எழுதிட்டு. இதுக்கு முன்னாடியில இருந்து இப்ப பாத்தீங்கன்னா தைரியம் அதிகமாயிட்டு இருக்கு. They are not whispering anymore. They're vocal. Vocal. And இந்த சோசியல் மீடியால தானே பிஜேபி வந்தது. அது எப்படின்னா, 2 பேர் நானும் நீங்களும் போராடிட்டு இருப்போம், என்கிட்ட கன்னோட நான் உங்களோட பவர்ஃபுல், நீ கண்ணு கண்டுபிடிச்சிட்டா the same social media will bring them down. We are equal. இப்போதைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த போராட்டம் முற்றிலுமே இந்த ஜந்தர் மந்தர்ல மட்டுமே மையப்படுத்தி நடக்கிறது. இதே 10-11 ஆண்டுகளுக்கு முன்னாடி அண்ணா ஹசாரே போராட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் பேரலி நடந்த அந்த போராட்டம். ஏன் இந்த முறை இந்த போராட்டம் அந்த நடக்கும்? என்ன ஆயிடுது, எல்லா அரசியல்வாதிகளும் பொலிட்டிக்கல் லாயில வந்து நிக்க மாட்டானுங்க. சோ ஏந்திரிக்கணும். People should get up. See, என்னைக்கு மக்களுக்கு புரியுமோ, இந்த குழந்தைங்க நமக்கும்காகவும் போராடிட்டு இருக்காங்க, அது புரியறதுக்கு டைம் ஆகும். ஏன்னா அதுக்கான மீடியா 80% ஆஃப் மீடியா இஸ் சோல்டு. எவ்ரிதிங் இஸ் தேர். அண்ட் பேச வேண்டிய பயந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க பெரிய பெரிய நடிகர்கள், பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ். சோ மக்களுக்கு பாவங்க மக்கள். பிளஸ் இந்த நரேந்திர மோடி கவர்மெண்ட் இன்னொன்னு பாருங்களேன், மக்களுக்கு வந்து மூச்சு வாங்காத அளவுக்கு பிஸியா வச்சுட்டானுங்க. ரைஸ் இது அதுன்னு உழைக்கிறதே கஷ்டம். தட் இஸ் வாட் தே டு. ஒரு சிஸ்டம்ல வந்து ஏழையா வச்சுக்கிட்டு ஒரு நாள் எப்படியாவது முடிஞ்சா போதும் அந்த எலிமெண்ட்ல எங்க இருந்து வராங்க அதுக்கு. சோ திஸ் இஸ் ஆல் a system they are trying to do. ஆனா நிக்காதுன்னா எத்தனை நாள் தாங்க முடியும்? யாரா இருந்தாலும் ஒரு அளவுக்கு தானே தாங்க முடியும். தவளை இருக்குல்ல, அந்த தவளையை நீங்க கொதிக்கிற பாண்டில போய் டக்குன்னு வெளியே வந்துடும். ஆனா இவங்க வந்து நல்ல ஜில்லுன்னு இருக்கிற வாட்டர்ல விட்டு கீழே வைப்பாங்க நெருப்பு, அது சூடாக அட்ஜஸ்ட் ஆகிட்டே போகும். அதை நம்புவானுங்க இவனுங்க. பட் ஒரு பாயிண்ட்ல தாங்க முடியாது இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னொரு கொள்கை ரீதியா இல்ல, வாழ முடியாத ஒரு நிலைமைக்கு வந்தாங்க என்ன பண்ணுவாங்க மக்கள்? சார், கடைசியா என்னுடைய ஒரு கேள்வி. கடந்த 2 நாட்களாக நான் தொடக்கத்திலே கூறியபடி கோதி மீடியா என்டர்ட் இன்டு திஸ் ப்ரொடெஸ்ட். அதுல அர்னப் கோஸ்வாமி அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட், சோனம் வாங்சூ இஸ் ஃபண்டட் பை சைனான்னு சொல்றாரு. இன்னொரு நபர் சுதீர் சௌத்ரி ரன்ஸ் அ ஷோ கால் DNA. நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ தூர்தர்ஷன்ல போய் உட்கார்ந்துருக்காரு. எஸ்டர்டே ஹி டிட் ஒன் ஷோ. அதுல வந்து பிரகாஷ் ராஜ், ஸ்வரா பாஸ்கர்,
குனால் காம்ரான், சஞ்சய் சிங், இது போன்ற ஒரு நீண்ட பட்டியலை எடுத்து காட்டிட்டு இந்த நபர்கள் இட் இஸ் த சேம் பேட்டர்ன். இது எல்லாருமே தேச துரோகிகள், இவங்க தான் சிஏ போராட்டத்தில் வந்து நின்னாங்க, இவங்க தான் என்ஆர்சிக்கு எதிராக நின்னாங்க, இவங்க தான் விவசாய போராட்டத்தில் இருந்த நபர்கள். ஸோ இந்த நாட்டுடைய நிலையை பாருங்க. ஒரு அரசாங்கத்தை தட்டி கேட்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை, தன்னுடைய சப்போர்ட்டை தெரிவித்தால் கூட இது போன்ற ஒரு நெரேட்டிவ் வெளிவருகிறது. அதுதான் முதல்ல அவருக்கு கெட்ட பேரை எடுத்து வந்துரு. இப்ப பிரகாஷ் ராஜ் இருக்கான், அது ஏதோ பொன்சி ஸ்கேம் 100 crores எனி மினிட் ஜெயில் பிரகாஷ் ராஜ், இடி ரைடு வந்தானுங்க, ஒன்னும் நடக்கல, ஐயோ மிஸ் ஆயிட்டானே. கொடைக்கானல் தோட்டத்துல வந்து அக்கிரமமா எடுத்துக்கிட்டாரு, அந்த ஊர்க்காரங்க நின்னுட்டாங்க, ஐயோ அவர் ரோடு போட்டிருக்காரு, வேலை கொடுத்திருக்காரு, சைலண்ட் ஆயிட்டானுங்க. தர்மஸ்தலாவும் பேசுறான், ஆமாண்ணா வெளியே வந்துட்டேன், சைலண்ட் ஆயிட்டானுங்க. இப்ப 4 ஓட்டர் ஐடின்னு உட்காந்துருக்கானுங்க. பைத்தியமா எனக்கு 4 ஓட்டர் ஐடி வச்சுக்கிறதுக்கு. அதாவது தூர்வாரி போடுறது. சோ மக்கள்கிட்ட ஒரு கன்சென்ட். நான் என்ன ஆயிடுச்சுன்னா, பிரகாஷ் ராஜ் ஆன்டி ஹிந்து, எனக்கும் ஹிந்துவிசமுக்கு சம்பந்தம், கடவுளுக்கு டைமே இல்லைங்க எனக்கு. கடவுள் நம்பிக்கைக்கு நம்பினா போதும், இல்லைங்கிறதுக்கு பெரிய ஞானம் வேணும், அவளுக்கு டைம் இல்லைங்கிறேன் நான். நீங்க உங்க தர்மத்தை அதை தப்பா பயன்படுத்துங்கிறதுக்காக ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இவனுங்க வந்து இவன் ஆன்டி ஹிந்துன்னு கிரியேட் பரவணும். இந்த எந்த அளவுக்கு நான் அந்த பக்ஸ் எப்படி ரெடியா இருக்கானுங்கன்னா, இந்தியா ஒரு கேம் ஜெயிச்சது, அதை கங்கராச்சுலேட் பண்ண ஆன்டி இந்தியன், நீ ஏன்டா பேசுற, டிமானிட்டைசேஷன் நீ ஏன் பேசுற ஆன்டி இந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரெயின் வாஷ் பண்றது அவங்களுடைய பேட்டர்ன். ஆனா அதுக்கு பயப்படுறவங்க நம்ம இல்ல. அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லையே. எனக்கு ஒரு மனசாட்சி இருக்கு, மக்களுக்கு புரியுது. ஒரு துருவராத்தையோ, ஒரு சோனம் வாஞ்சுக்கோ, ஒரு பிரகாஷ் ராஜோ, ஒரு ஸ்வரா பாஸ்கரோ, இவனுங்க அரசியல்வாதிங்க இல்ல, எந்த கட்சிக்கும் சார்ந்தவங்க கிடையாது. அவனுங்க வாழ்க்கையில சம்பாதிச்சு நல்லா இருக்கலாம், அது இல்லைன்னாலும் மக்களுக்காக ஏன் குரல் கொடுக்கறாங்கன்னு மக்களுக்கு புரியுது. நீ எவ்வளவு வேணாலும் பண்ணு, என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது, அதுக்கு இப்படி பண்ணணும். அது நமக்கு தெரிஞ்சது. நான் இதெல்லாம் தெரிஞ்சுதானே உள்ள வந்திருக்கேன், அது தெரிஞ்சுதானே உள்ள வந்திருக்கோம். அண்ட் இன்னொன்னு நான் மக்களுக்கு சொல்லுவேன், நம்ம இன்றைக்கு பேசிட்டு இருக்கிற இந்த மாதிரியான பேசக்கூடிய ஒரு உலகத்துக்காக எத்தனை பேர் எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கலாம். நம்ம இவ்வளவு பண்ண முடியாதா, இவ்வளவு தாங்க முடியாதா? we will have to. அதனாலதான் மக்களுக்கு சொல்றேன், உங்க மூலமா போராடுங்க. போராட முடியலையா பேசுங்க, பேச முடியலையா எழுதுங்க, எழுத முடியலையா கூட நடங்க. ஏன்னா இந்த போராட்டம் உங்களுக்காகவும் தான். Protest in some form. Don't be silent. ஏன்னா நம்ம வரலாறு எழுதும் போது இந்த அர்ணப் கோஸ்வாமி இவங்க எல்லாரையும் எழுத மாட்டானுங்க, மௌனமா இருந்தவங்களை எழுதுவானுங்க. அன்னைக்கு நாங்க தான் ஹீரோ, நாம தான் ஹீரோ, அது எனக்கு தெரியுது. இட்ஸ் ஓகே, இந்த பேட்டர்ன் புரியுது நமக்கு. பியூட்டிஃபுல். ஒரு அக்கௌண்டபிலிட்டி தேவை, அந்த அக்கௌண்டபிலிட்டிக்கான போராட்டம் தான் இது. இது வெறும் ஒரு மாணவர்களுக்கான போராட்டம் மற்றும் கிடையாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அட்டூழியங்களுக்கு எதிராக மக்களுடைய அத்தனை பேரும் பாதிக்கக்கூடிய மக்களுடைய ஒரே கோரிக்கை, ஒரே கேள்வி அக்கௌண்டபிலிட்டியாக இருக்க வேண்டும். இந்த கட்சி அந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் நீங்க பிரிச்சு பேச வேண்டாம். அந்த சேர்ல அமர்ந்து இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும், எம்எல்ஏவாக இருக்கட்டும், எம்பியாக இருக்கட்டும், பிஎம் ஆக இருக்கட்டும், சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே, ஏடிஎம்கே, வாட்ஸ்எவர், அந்த இடத்தில் உங்களுடைய வரிப்பணத்தை வைத்து அவர்கள் சம்பளம் வாங்குகிறார்கள், தன்னுடைய வாழ்க்கை நடத்துகிறார்கள். நீங்க அவர்களுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய வீட்டில் அந்த வேலை சரியாக நடக்கலைன்னா, உங்களுடைய அலுவலகத்தில் அந்த வேலை சரியாக நடக்கலைன்னா நீங்க தட்டி கேட்பே இருக்கலாம். அதே போன்றுதான் இன்னைக்கு நாம் அனைவருமே இந்த நாட்டு அரசியல்வாதிகளை தட்டி கேட்கவில்லை என்றால் இந்த நாடு ஏற்கனவே சர்வாதிகார ஆட்சியாக மாறிவிட்டது. அதுல ஒரு முத்திரையும் குத்தி விடுவார்கள். சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த அளவில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்காக மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ சோ மச். மீண்டும் ஒரு முறை இதே போன்ற ஒரு டிஸ்கஷன் லாங் இன்டர்வியூ பண்ணலாம். எஸ் சார், எஸ் சார், we should sir. Thank you so much sir. Thank you. Thank you. ஓ,
அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.